அந்த மாதிரி வைட் ஓப்பனாக இருக்கணும். நம்ம வந்து என்ன கொடுத்தாலும் நம்ம வந்து ரிசிபியண்ட்டாக மட்டும்தான் இருக்கணும். எப்பயுமே நம்ம ரிசிபியண்ட்டாக மட்டும்தான் இருக்கணும். எப்பயுமே என்னோட மேனேஜர் என்ன சொல்வார்னா, லாங் டேர்ம் கோல் இருக்கிறது ஓகே தேவை, ஆனால் ஷார்ட் டேர்ம் கோல் இருக்கணும். அந்த ஷார்ட் டேர்ம் கோல் பிரிச்சு வச்சிருந்தா தான் லாங் டேர்ம் கோல் உங்களால் அச்சீவ் பண்ணவே முடியும். எக்ஸாமில் திருப்பி நமக்கு ஃப்ளோ கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் ரீகால் பண்ணுங்கன்னு மறுபடியும் சொல்லிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்மளோட மெமரியே ஒரு கம்ப்யூட்டர் மெமரி மாதிரி, ஸ்டாக் மெமரி தான். அப்போ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மாதிரி தான் அது ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். நம்ம என்ன லாஸ்ட்டில் புஷ் பண்ணுறோமோ அதுதான் நம்மளால ரிட்ரைவும் பண்ண முடியும். அப்போ நம்ம வந்து திருப்பி ரீகால் பண்ணும்போது அது மேலே டாப் லேயர்லேயே இருக்கும். அப்போ நமக்கு திருப்பி ரிட்ரை பண்ணுறதுக்கும் ஈஸி. அப்புறம் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சமாக ரெக்டிஃபை பண்ணுங்க. அப்புறம் இந்த கைடன்ஸ் வந்து நிறைய இடத்துல மிஸ்கைடன்ஸும் இருக்குது. நம்ம எது கரெக்ட் கைடன்ஸ் எது மிஸ்கைடன்ஸ்னு நம்ம தான் சூஸ் பண்ணணும். எந்திரிச்சு படிங்க. தூங்க எந்திரிக்கும் போது வேறு எதுக்குமே தூங்க எந்திரிச்சோடனே ஃபோன் எடுக்காதீங்க. தூங்க எந்திரிச்சோடனே படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் ஃபோன் வந்து ஒரு பெரிய அடிக்ஷனாக வச்சுக்காதீங்க. தூங்க எந்திரிச்ச உடனே அது காமாக இருக்கும். நமக்கு வந்து மைண்டு நம்ம என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிற கெப்பாசிட்டி மைண்டுக்கு இருக்கும். அப்போ தூங்க எந்திரிச்சோடனே படிக்கிறதுக்கு நம்ம செலவு பண்ணால் ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்னுமே நல்லா இருக்கும். அப்போ தூங்கி எந்திரிச்சோடனே படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து போயிட்டே இருங்க. நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்லனாலாம் சொல்லவே முடியாது வெளியில், அந்த அளவுக்கு தான் மார்க் எடுத்தேன். ஆனால் போக கொஞ்சமாக கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு. நீங்கள் வந்து நான் 10th 12th எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை மறந்துடுங்க. நீங்கள் வந்து பாஸ்ட் எல்லாமே மறந்துடுங்க. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸில் எனக்கு ப்ரிலிம்ஸ்க்கு தேவை எவ்வளோ கட் ஆஃப், நான் அந்த கட் ஆஃப்க்கு நான் என்ன பண்ணணும், அந்த கட் ஆஃப்க்கு இப்போ நான் எவ்வளோ கம்மியாக இருக்கேன், அப்போ நான் எந்த இடத்துல வீக்காக இருக்கேன் அதை அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நான் என்னென்ன ஸ்ட்ரென்த் என்னென்ன புஷ் பண்ணணும், இவ்வளோ நாள் 20 days 25 daysல நான் என்னென்ன பண்ண முடியும் அதை பண்ணுங்கள். எனக்கும் கம்மி டேஸ் தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து பெஸ்ட்டு கொடுக்கணும், உங்களோட பெஸ்ட்டு கொடுக்கணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை புஷ் பண்ணுங்கள். அதுதான் டிஎன்பிசிக்கு தேவை. உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க. உங்களோட பெஸ்ட்டுக்கு நீங்கள் புஷ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டாப் ரேங்க்ல நீங்களே ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம கொண்டு போயிடும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தேவை பெஸ்ட் பொட்டன்ஷியலான கேண்டிடேட்ஸ். நீங்கள் உங்களோட பெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு பொட்டன்ஷியலாக இருக்குது, அவங்க உள்ளே எடுத்துப்பாங்க, அவங்கள கிராஸ் பண்ணிப்பாங்க. இது 100% மெரிட். டிஎன்பிசி வந்து 100% மெரிட்ன்றதுனால நீங்கள் இந்த ரூமருக்குலாம் நீங்கள் வந்து இடமே ரூமர் அது வந்தாலும் நீங்கள் அதை காதில் போட்டுக்காதீங்க. இது வந்து 100% மெரிட்டில் தான். நான் 100% மெரிட்டில் தான் போனேன். அதனால நான் 100% அஷூரன்ஸாக சொல்கிறேன். 100% மெரிட்டில் தான் சீட்ஸ் இருக்க போகுது. நம்ம வந்து இந்த ரூமருக்குலாம் இடம் கொடுக்காம நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போடுங்க. யார்கிட்டயாவது நல்ல கைடன்ஸ் வாங்கிக்கோங்க. படிக்கிறவங்க கிட்ட யார்கிட்டயாவது நம்ம ஏதாவது கான்டாக்ட் தெரிஞ்சா அவங்க கிட்ட 2-3 உங்கள் பேப்பர் பற்றி நீங்கள் கொடுங்க, எவால்வேட் பண்ணி கொடுங்க அண்ணன், எவால்வேட் பண்ணி கொடுங்க அக்கா, அந்த மாதிரி கேளுங்க. கேட்டுட்டு அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸோ சைடில் எழுதி வச்சுக்கோங்க. நான் வந்து ரெட் பென்ல எழுதிப்பேன் எல்லாமே. எனக்கு வந்து ரெட்னா வந்து நமக்கு வந்து ஸ்டூடெண்ட் டீச்சர் மாதிரி நமக்கு வந்து நம்மளை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிரும். டீச்சர் ரெட்டில் வந்து நமக்கு தப்புன்னு போட்டாங்கன்னா கண்ணு உத்து பார்க்கும். ப்ளூ இந்த யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் வந்து இப்போது நடந்த குரூப் 1 சர்வீசஸ் 2022 வந்து ஸ்டேட் ரேங்க் 6 வாங்கியிருக்கேன். என் பேர் பிரியதர்ஷினி தாமோதரன். நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் வந்து இந்த குரூப் 1 சர்வீசஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஆஃபீஸ் போகும்போது ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேயுமே எனக்கு லேர்னிங் வந்து ஸ்டார்டிங்லேருந்து தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு 3 yearsக்கு அப்புறம் இது ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஜேர்னி. இங்கேயுமே மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போது எனக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா, இவங்க 2-3 years எப்பயுமே ஃப்ரெஷர்ஸாக வரவங்களுக்கு வந்து அந்த காலேஜ் முடிச்சுட்டு வரவங்களுக்கு இருக்கிற அந்த கெப்பாசிட்டி வந்து எப்பயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்போது நம்ம அவங்க கூட கம்பீட் பண்ண முடியுமா, அந்த மாதிரி பயம்லாம் எனக்கு நிறையா வந்துட்டு இருந்துச்சு. நமக்கு வந்து டச் விட்டே ஒரு 5 years ஆகிடுச்சு, நம்மளால் அவங்க கூட கம்பீட் பண்ண முடியுமா, நமக்கு அந்த ரைட்டிங் ஸ்கில்லு, நமக்கு அந்த ரிமெம்பரன்ஸு எல்லாமே வந்து மெமரி பாரு எல்லாமே இருக்குமான்னு எனக்குமே செல்ஃப் டவுட் இருக்க தான் செஞ்சுது. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜியோட இந்த ப்ரிப்ரேஷன் எப்படின்னா, 10th and 12th நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டோமோ, எவ்வளோ ஓடணுமோ, 10th and 12th நம்ம வந்து 10th நமக்கு ஒரு மித்து சொல்லியிருப்பாங்க, இது நீ கிளியர் பண்ணிட்டு, இது நீ பாஸ் பண்ணிட்டு, இது நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா நீ வந்து இதுக்கப்புறம் உனக்கு லைஃப்பில் வந்து எல்லாமே கிடைச்ச மாதிரி, அந்த மாதிரி ஒரு சொல்லுவாங்க. 12th நம்ம படிக்கும்போது இதை மட்டும் நீ இதை தாண்டிட்டுனா உனக்கு வந்து லைஃப்பில் வந்து எல்லாமே கிடைச்ச மாதிரி, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை நான் மறுபடியும் எல்லாமே ரீக்ரியேட் பண்ண மாதிரி நான் ரீக்ரியேட் பண்ணேன். 10th 12th நான் என்ன பண்ணணும் அதை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ன்றதுனால, இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ன்றதுனால எனக்கு வந்து அவ்வளோ நான் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணேன். ஆனால் நான் என்ன நல்ல விஷயங்கள் பண்ணேன்னு மட்டும் நான் உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். நான் வந்து 4 o'clock கரெக்டாக எந்திரிச்சுக்கிறது, 4 o'clock அந்த மாதிரி எந்திரிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஒன்று வந்து
நான் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். இல்லை அப்படி இல்லைனா நான் அமைதியாக எழுந்திரிச்சு வேறு இடத்துக்கு போயிடுவேன். எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலுமே அமைதியாக எழுந்திரிச்சு, ஏன்னா அவங்களுக்கு நம்ம எவ்வளோ டெடிக்கேட்டடாக இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் தான் இதுக்குள்ளே போகவே முடியும். நமக்கு டெடிக்கேஷன் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. நம்ம எவ்வளோ காமாக என்வாயன்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அது மொட்டை மாடியாக இருந்தாலும் சரி, வெளியில் தோப்பாக இருந்தாலும் சரி, எங்கனாலும் காமாக இருந்தால் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்போ தான் நமக்கு வந்து உள்வாங்க முடியும். நம்ம படிக்கிறது வந்து அப்போ தான் உள்வாங்க முடியும். அப்போ காமாக அந்த என்வாயன்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒன்று வந்து பார்க்கலாம், அவங்க கிட்ட சொல்லி பார்க்கலாம் அமைதியாக இருங்கன்னு. அவங்களுக்கு புரியாது, அவங்க முன்ன பின்ன அந்த மாதிரி அவங்களுக்கு உட்காந்து 5 hours 4 hours உட்காந்து படிச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகியிருக்கும். அதனால அவங்க அப்படி அவங்களுக்கு சொன்னாலும் சில பேருக்கு புரிஞ்சுக்காது. அப்போ நம்ம அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வேற இடத்துக்கு போயிட்டு அந்த மாதிரி படிக்கிற மிஸ்டேக்ஸை நம்ம சப்போஸ் அங்கேயே முட்டிக்கிட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு தான் டைம் வேஸ்ட். ஸோ எந்திரிச்சு நம்ம வேற இடத்துக்கு போயிட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் ஏதாவது இப்போ நான் வந்து நான் 24/7 நான் படிக்கிற பொண்ணு கிடையாது. 24/7 நான் படிக்கல. நான் வந்து ஓரளவுக்கு படித்தேன். எனக்கு எப்பப்பெல்லாம் பிரேக் தேவைப்படுச்சோ அப்பப்போ நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன். எப்படி நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன்னா, நான் வந்து மூவிஸ் பார்ப்பேன். நான் யூடியூப் சேனல்ஸ் அவ்வளோவா பார்க்க மாட்டேன். எல்லாமே நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி நான் வந்து வாட்ஸ்அப் டெலிகிராம் தவிர எதுவுமே இல்லை. வாட்ஸ்அப்பில் மோஸ்ட்லி நான் யூஸே பண்ண மாட்டேன். டெலிகிராம்ஸ்லையும் நிறையா வந்து ஆன்சர்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காக தான் வச்சிருப்பேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் காண்டாக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு பிரேக் தேவைப்படும் போது நான் வந்து மூவிஸ் பார்ப்பேன். நான் வந்து நல்லாவே மூவிஸ் பார்ப்பேன். அட்ட ஸ்ட்ரெச்சில் 3 movies 2 movies பார்த்துட்டு நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி தான் பார்ப்பேன். ரொம்ப ஸ்லோவாலாம் பார்க்க மாட்டேன். கிளைமேக்ஸ் மட்டும் பார்க்குற மூவி கூட நான் பார்ப்பேன். அந்த மாதிரி எனக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தேவைப்பட்டுச்சோ அங்கெல்லாம் நான் வந்து இப்போ இன்னைக்கு நான் போய் டெஸ்ட் எழுதிட்டு வந்தேன்னா அன்னைக்கு ஹாஃப் டே ஃபுல்லாக நான் பிரேக் எடுத்துப்பேன். ஹாஃப் டே ஃபுல்லாக நான் படிக்கவே மாட்டேன், பிரேக் எடுத்துப்பேன். அடுத்த நாள் மார்னிங் வரைக்குமே கொஞ்சம் லைட்டாக மந்தமாக தான் நமக்கு மூட் இருக்கும். அவ்வளோவா நமக்கு வந்து எஃபெக்டிவாக படிக்க மாட்டோம். ஆனால் கிட்டக்கு போகும்போது நமக்கு அந்த புஷ் ஃபேக்டர் இருக்கும். நமக்கு டெஸ்ட் வரப்போகுது அந்த நேரத்தில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அந்த நேரத்தில் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக படிச்சுட்டேன். அந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் வந்து ஆனால் மேபி இன்னொரு நாள் கொஞ்சம் நிறைய பேர் முன்னாடி நாளும் படிப்பாங்க. ஆனால் நான் அப்போ படிக்க மாட்டேன். அப்போ படிச்சிருந்தா இன்னுமே கொஞ்சம் ஸ்லோ டவுனாக படிச்சிருக்கலாம். அது ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருந்தேன். ஆனால் கொஞ்சம் பிரேக் தேவை நேரத்தில் பிரேக் எடுத்துக்கோங்க. ஏன்னா மைண்டு வந்து ஒர்க்கஹாலிக்காக இருந்தால் கண்டிப்பாக அது ஒர்க் அவுட்டே ஆகாது. நமக்கு காம் தேவை. தூங்கி எந்திரிச்சு படிங்க. தூங்கி எந்திரிக்கும் போது வேறு எதுக்குமே தூங்கி எந்திரிச்சோடனே ஃபோன் எடுக்காதீங்க. தூங்கி எந்திரிச்சோடனே படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் ஃபோன் வந்து ஒரு பெரிய அடிக்ஷனாக வச்சுக்காதீங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே அது காமாக இருக்கும். நமக்கு வந்து மைண்டு நம்ம என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிற கெப்பாசிட்டி மைண்டுக்கு இருக்கும். அப்போ தூங்கி எந்திரிச்சோடனே படிக்கிறதுக்கு நம்ம செலவு பண்ணால் ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்னுமே நல்லா இருக்கும். அப்போது தூங்கி எந்திரிச்சோடனே படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நான் வந்து இந்த டிவி வந்து நான் ஒரு 5 years 6 years டிவி சைடு நான் போனதே கிடையாது. ஸோ டிவி நான் அவ்வளோவா மோஸ்ட்லி டிவி எதுவுமே பார்க்குறதே கிடையாது. அப்புறம் நான் வந்து நமக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் ஒரு பிளேஸ் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் நான் உட்காந்தா எனக்கு நல்லா படிக்கணும். அந்த பிளேஸை வந்து மாற்றுக்காதீங்க. ஒரு ஃபிக்ஸடாக ஒரு பிளேஸ் நமக்கு இந்த இடத்துல போயிட்டு இப்போ நம்ம செவுத்து பார்த்து கூட படிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் தேவையில்லைனா செவுத்து பார்த்து கூட படிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நீங்கள் வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் வேறு என்னென்னா, இந்த நமக்கு வந்து கரெக்ட் கைடன்ஸ், நம்ம டெசிஷன் மேக்கராகவும் இருக்கணும். இதில் பெரிய ரோலே டெசிஷன் மேக்கராக இருக்கணும். நமக்கு வந்து thousands of comments கிடைக்கும். நம்ம எந்த இடத்துல இப்போ ஃப்ரீ அட்வைஸ்க்கு நிறைய இடத்துல வந்து இப்போ நானுமே உங்களுக்கு சொல்கிற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கு நம்ம வந்து அனலைஸ் பண்ணுற கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும். நம்ம நாளைக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் ஒரு போஸ்ட்டுக்கு நம்ம வரோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ்லேயே நம்ம வந்து அதை லேர்ன் பண்ணணும். நம்ம 10 பேர் நம்ம சொன்னாலும் 10 பேர் இப்போது நான் வந்து 5 rupees ஜெல் பென் கொடுத்து எழுத சொன்னால் 50 rupees ஜெல் பென் கொடுத்து எழுத சொன்னாலும் 100 rupees ஜெல் பென் கொடுத்து எழுத சொன்னாலும் எனக்கு 5 rupees ஜெல் பென் ஹேண்ட் ரைட்டிங் அதுக்கு சூப்பராக வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல டிசைட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ஜெல் பென்ல அழகாக வருது, நான் இது கிரிப்பாக இருக்குது, அப்போ நான் அதை எடுத்துக்கிறேன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அட்வைஸ் எவ்வளோ நிறைய பேர்கிட்ட கைடன்ஸ் கேளுங்க. ஆனால் நீங்கள் டெசிஷன் மேக்கர் அட் தி எண்ட் நீங்கள் தான் இருக்கணும். நீங்கள் தான் இந்த கொஷின்ஸ் நான் எப்படி 15 மார்க்கில் 2 சாய்ஸ் கொடுக்குறாங்க, அந்த 13 கொஷின்ஸ் நம்ம தான் எழுத போகிறோம் டிசைட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஜேர்னியில் எல்லாமே இன்னைக்கு எந்திரிச்ச உடனே பாலிட்டி தான் நான் படிக்க போகிறேன். டெசிஷன் மேக்கராக இருக்கணும். நீங்கள் டெசிஷன் மேக்கராக இருக்கணும். உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் வீக்காக இருப்பீங்க. இதில் வந்து பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் பண்ணலை. ஸோ பாலிட்டியில் சூப்பராக இருந்துட்டு ஹிஸ்ட்ரி வந்து கம்மியாக இருக்கிறது வந்து இங்கே லாஜிக் ஒர்க் அவுட் ஆகாது. எல்லாத்துலேயுமே பேலன்ஸாக இருக்கணும். ஹிஸ்ட்ரியும் நம்ம ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஜியாகிரஃபியும் எல்லாமே படிக்க வந்துடும். ஆரம்பத்தில் எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். அது ஆனால் ஒரு டைம் படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும். 2 times படிக்கும்போது எங்கேயோ நம்ம அலாவுதீன் கில்ஜியை கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். 3rd time படிக்கும்போது அவர் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவார். 4th time படிக்கும்போது இன்னுமே நமக்கு பழகிடும். அலாவுதீன் கில்ஜி நமக்கு இன்னுமே நல்லா பழகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அது கூட நம்ம கொஞ்சமாக அப்படியே திருப்பி நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 4th time அலாவுதீன் கில்ஜிக்கு நம்மளே கதை சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய கொஞ்சம் ஓவர் தி கோர்ஸ் நீங்கள் அதுக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு புதுசாக ஒரு ஒர்க் செய்யும்போது எனக்கும் இந்த
ஃபீல்டுக்குள்ளே வரும்போது கஷ்டமாக இருந்தது. ஆனால் போக 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 எனக்கு இதுவே வந்து எந்தூசியாஸ்டிக்காக நான் வந்து தெரிஞ்சதை பண்ணுற மாதிரி எனக்கு ஜாலியாக அந்த ஃப்ளோ வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம பழகுற வரைக்கும் நம்ம அதை விடக்கூடாது. நமக்கு அந்த அந்த நமக்கு ரிமெம்பரன்ஸ் வர வரைக்கும், நம்ம அந்த கொஸ்டினை பார்த்தாலே நமக்கு அந்த ஆன்சர் தெரியிற வரைக்கும் நம்ம அதை பழகுற வரைக்கும் விடக்கூடாது. விடாமல் படிச்சுக்கிட்டே இருக்கணும். விடாமல் அது நம்ம வந்து அந்த இதுக்கு வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து டாப்பர் மட்டும்தான் படிக்க முடியும் அப்படின்னு அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மித்து. நீங்கள் டாப்பராக இருந்தால் தான் இதுக்குள்ளே வர முடியும் அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நான் டாப்பராக இருந்ததெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம்லாம் நான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே விட்டே வெளியே வந்தே 5 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் படித்த நீங்களும் நானும் எழுதுனா நீங்கள் தான் எனக்கு விட டாப்பராக இருப்பீங்க. ஸோ டாப்பர் தான் இது முடிக்கும்னு எல்லாருமே ஆவரேஜ் ஒன்றுமே தெரியாமல் தான் நான் சொல்ல போனால் 2019 எலெக்ஷனில் எனக்கு யாருக்கு நான் ஓட் போடுறேன்னு கூட தெரியாமல் உள்ளே வந்தேன். அந்த அளவுக்கு இருக்கிற நாலேஜ் எனக்கு வந்து எங்கள் ஊர் எம்எல்ஏ யார், எங்கள் ஊர் எம்பி யாருன்னு கூட எனக்கு தெரியாமல் ரொம்ப ரொம்ப தெரியாமல் தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து உள்ளே வந்தேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஆவரேஜ் இல்லை பிலோ ஆவரேஜ் எந்த எஃபர்ட் போட்டாங்களோ அந்த எஃபர்ட் நான் போட ஆரம்பித்தேன். நம்ம வந்து உள்ளே வந்து எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போடுறோம், எவ்வளோ டெய்லி கொஞ்சமாவது படிக்கிறோமா, அது சம்மந்தமாக ஏதாவது காதில் நம்ம கேட்குறோமா, அந்த லைன் ட்ராக்கை விட்டு நம்ம மாறி போயிடவே கூடாது. நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட பேசினாலும் அதை பற்றி நம்ம பேசினாலும் நம்ம ஏதோ பெரிய ஆளுன்னு நினச்சிப்பாங்க. அதனால் அதை பற்றி ரீகலெக்ட் பண்ணிட்டு இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இது ரிலேட்டடாக சம்மந்தமாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை பற்றி பேசிட்டே இருங்க. இது படிச்சிங்களா, அதை படிச்சிங்களா, இந்த டாபிக் நீங்கள் படிச்சிங்களா, நம்ம 2 பேரும் பேசி டிஸ்கஸ் பண்ணலாமா, அந்த மாதிரி நீங்கள் இது சம்மந்தமாகவே பேசிகிட்டே இருங்க. இது சம்மந்தமாகவே போயிட்டே இருங்க. நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்லனாலாம் சொல்லவே முடியாது வெளியில், அந்த அளவுக்கு தான் மார்க் எடுத்தேன். ஆனால் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு. நீங்கள் வந்து நான் 10th 12th எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை மறந்துடுங்க. நீங்கள் வந்து பாஸ்ட் எல்லாமே மறந்துடுங்க. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸில் எனக்கு ப்ரிலிம்ஸ்க்கு தேவை எவ்வளோ கட் ஆஃப், நான் அந்த கட் ஆஃப்க்கு என்னால் நான் என்ன பண்ணணும், அந்த கட் ஆஃப்க்கு இப்போ நான் எவ்வளோ கம்மியாக இருக்கேன், அப்போ நான் எந்த இடத்துல வீக்காக இருக்கேன் அதை அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நான் என்னென்ன ஸ்ட்ரென்த் என்னென்ன புஷ் பண்ணணும், இவ்வளோ நாள் 20 days 25 days நான் என்னென்ன பண்ண முடியும் அதை பண்ணுங்கள். எனக்கும் கம்மி டேஸ் தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து பெஸ்ட்டு கொடுக்கணும், உங்களோட பெஸ்ட்டு கொடுக்கணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை புஷ் பண்ணுங்கள். அதுதான் டிஎன்பிசிக்கு தேவை. உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க. உங்களோட பெஸ்ட்டுக்கு நீங்கள் புஷ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டாப் ரேங்க்கில் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம கொண்டு போயிடும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தேவை பெஸ்ட்டு பொட்டன்ஷியலான கேண்டிடேட்ஸ். நீங்கள் உங்களோட பெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு பொட்டன்ஷியலாக இருக்குது, அவங்க உள்ளே எடுத்துப்பாங்க, அவங்கள கிராஸ் பண்ணிப்பாங்க. இது 100% மெரிட். டிஎன்பிசி வந்து 100% மெரிட்ன்றதுனால நீங்கள் இந்த ரூமருக்குலாம் நீங்கள் வந்து இடமே ரூமர் அது வந்தாலும் நீங்கள் அதை காதில் போட்டுக்காதீங்க. இது வந்து 100% மெரிட்டில் தான். நான் 100% மெரிட்டில் தான் போனேன். அதனால நான் 100% அஷூரன்ஸாக சொல்கிறேன். 100% மெரிட்டில் தான் சீட்ஸ் இருக்க போகுது. நம்ம வந்து இந்த ரூமருக்குலாம் இடம் கொடுக்காம நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போடுங்க. யார்கிட்டயாவது நல்ல கைடன்ஸ் வாங்கிக்கோங்க. படிக்கிறவங்க கிட்ட யார்கிட்டயாவது நம்ம ஏதாவது கான்டாக்ட் தெரிஞ்சால் அவங்க கிட்ட 2-3 உங்கள் பேப்பர் பற்றி நீங்கள் கொடுங்க, எவால்வேட் பண்ணி கொடுங்க அண்ணன், எவால்வேட் பண்ணி கொடுங்க அக்கா, அந்த மாதிரி கேளுங்க. கேட்டுட்டு அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸோ சைடில் எழுதி வச்சுக்கோங்க. நான் வந்து ரெட் பென்னில் எழுதிப்பேன் எல்லாமே. எனக்கு வந்து ரெட்னா வந்து நமக்கு வந்து ஸ்டூடெண்ட் டீச்சர் மாதிரி நமக்கு வந்து நம்மளை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிரும். டீச்சர் ரெட்டில் வந்து நமக்கு தப்புன்னு போட்டாங்கன்னா கண்ணு ஊத்து பார்க்கும். ப்ளூ பெனில் நம்ம தப்புன்னு போட்டோன்னா ஊத்து பார்க்காது. ரெட் பெனில் தப்பு போட்டோன்னா நம்ம வந்து அது தப்புன்னு ஊத்து பார்ப்போம். நான் ரெட் பெனில் தான் எனக்கு படிக்கும் போதே நான் ரெட் பென் தான் யூஸ் பண்ணி அண்டர்லைன் பண்ணுவேன். ரெட் பென் தான் யூஸ் பண்ணி நான் வந்து தப்பு போடுறேன்னா பெரிய தப்பாக போடுவேன். ஸ்டாஃபே சின்ன தப்பாக போட நான் பெரிய தப்பாக போட்டுட்டு அப்போ தான் நான் அதை ஊத்து பார்ப்பேன். அது ரெட் பெனில் எல்லாமே நான் வந்து தப்பு எல்லாமே சைடில் எல்லாமே ரெட் பெனில் தான் எழுதி வைப்பேன். அது ரெட் பெனில் எழுதும் போது நான் நானே டீச்சர்னு ஃபீல் பண்ணிக்குவேன். அப்போ நம்ம இந்த கோர்ஸில் டீச்சராகவும் இருக்கணும், டெசிஷன் மேக்கராக இருக்கணும், நம்மளை அனலைஸ் பண்ணுறவங்களா இருக்கணும். நம்ம வந்து இது வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம லேர்ன் பண்ணணும், நம்மளை மோல்டு பண்ணணும். நம்ம இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிளான ஒரு ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளே மோல்டு பண்ணும். இந்த ப்ராசஸே அப்படிப்பட்ட ப்ராசஸ் தான். ஆப்ஜெக்டிவ் டைப்பில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும், அந்த ப்ராசஸ் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக மோல்டு பண்ணணும். நம்மளை தெரியாமலே நம்மளே மோல்ட் ஆகிட்டே இருப்போம். அந்த மோல்ட் ஆகிட்டு வர ப்ராசஸ் தான் இந்த ஜேர்னியே. அப்போ நமக்கு பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப தேவை. இந்த படிக்கிறதுக்கு அந்த 5 தடவை ஒரே கண்டென்ட் 5 தடவை திருப்பி ஒரே யூடியூப் வீடியோவை 5 தடவை பார்க்கறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரே சப்ஜெக்ட் 5 தடவை படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் திருப்பி நம்ம படிக்க தான் நமக்கு வந்து அது ரிமெம்பரன்ஸ் நமக்கு ஜாஸ்தியாகும். இதில் நம்மளோட மெமரி கூட ஸ்டாக் மெமரி தான். இப்போ நமக்கு வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருப்போம். ஸ்டாக் மெமரினா ஒன்றுக்கு மேலே ஒன்று தான் நம்மளோட மெமரியே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம 4th டே படித்தது கீழே இருக்கும், ஃபஸ்ட் டே படித்தது மேலே இருக்கும். அப்போ ஃபஸ்ட் டே தான் நமக்கு ஃபஸ்ட்டு ரீகால் ஆகும். லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மாதிரி ஃபஸ்ட் டே படித்தது தான் நமக்கு ரீகால் ஆகும். அப்போ நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னா நம்ம ரீகால் பண்ண நம்ம மெமரி வந்து ஸ்டாக்ல மேலே இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரீகால் பண்ணுறோமோ நம்ம ஸ்டாக் மெமரியில் மேலே இருக்கணும். நமக்கு வந்து எக்ஸாமில்
திருப்பி நமக்கு ஃப்ளோ கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் ரீகால் பண்ணுங்கன்னு மறுபடியும் சொல்லிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்மளோட மெமரியே ஒரு கம்ப்யூட்டர் மெமரி மாதிரி ஸ்டாக் மெமரி தான். அப்போ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மாதிரி தான் அது ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். நம்ம என்ன லாஸ்ட்டில் புஷ் பண்ணுறோமோ அதுதான் நம்மளால ரிட்ரைவும் பண்ண முடியும். அப்போ நம்ம வந்து திருப்பி ரீகால் பண்ணும்போது அது மேலே டாப் லேயர்லேயே இருக்கும். அப்போ நமக்கு திருப்பி ரிட்ரை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து இந்த டைம் பத்தலை, எனக்கு டைம்குள்ளே முடிக்க முடியல, இதுக்கு பெரிய பிரச்சனையே மெமரி தான். நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு மெமரி ஸ்பீடாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம மெமரியில் வந்து நம்ம ஸ்பீடாக அந்த மெமரி மேனேஜ்மெண்ட் என்னன்னா நம்ம வந்து ரீகால் பண்ணி டாப் லேயரில் நம்ம வச்சுட்டே இருந்தால் நமக்கு வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்மளால டைம் மேனேஜ்மெண்ட்டும் கரெக்டாக பண்ண முடியும். எல்லாமே இன்டர்லிங்க்டு தான், எதையுமே தனித்தனியாக பிரிக்கவே முடியாது. இது எப்படி நம்ம நம்மளை வந்து டெசிஷன் மேக்கராவோ எவால்வேட்டரவோ எல்லாமே இன்டர்லிங்க்டு மாதிரி, இதேவும் டைம் மேனேஜ்மெண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட் எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். அப்புறம் சாய்ஸ் ஆஃப் பென். நான் ஃபஸ்ட்டு நான் எழுதும் போது பென் சூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு பென் சொல்லியிருந்தாங்க. அந்த பென் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு grip கிடைக்கல. என் ஹேண்ட் ரைட்டிங் அதில் நல்லா இருந்தது, ஆனால் எனக்கு grip கிடைக்கல. ஸோ நான் என்ன சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் கடைக்கு போயிட்டு நான் 0.7 ஒரு 4-5 பென் வாங்கி எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் எனக்கு எது பிடிச்சிக்குதோ ஏன்னா அட் தி எண்டு நான் தான் எழுத போகிறேன். அட் தி எண்டு நான் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி எழுத போகிறேன். எனக்கு அது சாட்டிஸ்ஃபைட் ஆனால் தான் எனக்கு வந்து மார்க் அது பூஸ்டப் பண்ணி கொடுக்குன்றதுனால எனக்கு எது grip கிடைக்குதோ நான் அந்த பெண்ணை சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அந்த பெண்ணில் ஃப்ளோவில் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்குமே அதுலேயுமே ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப வேரியேஷன்ஸ் இல்லை, அதனால அதுவே ஓகே. நீங்கள் 10 பேர் நீங்கள் கைடன்ஸ் கொடுத்தாலும் அந்த கைடன்ஸ் ஃப்ரீ அட்வைஸாக இருந்தாலுமே நீங்கள் போய் இன்ஸ்டியூஷனில் சேர்ந்து படித்தாலுமே நீங்கள் லாஸ்ட்டில் டெசிஷன் மேக்கராக இருங்க. உங்களுக்கு நான் நைட்டே எல்லாமே பிளான் பண்ணிக்கோங்க. எல்லாமே மார்னிங் பிளான் பண்ணுறது வந்து சரி வராது. நைட் வந்து பிளான் பண்ணிடணும். நான் நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே பாலிட்டி படிக்க போகிறேன், மதியம் வந்து ஹிஸ்ட்ரி படிக்க போகிறேன், நைட்டு தூங்கும் போது நான் வந்து ஜியாகிரஃபி படிக்க போகிறேன், அப்புறம் தூங்கிட போகிறேன், அவ்வளோதான். நடுவில் பிளான் ஸ்கிப் ஆகும், கண்டிப்பாக எல்லாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனால் ஃபாலோ பண்ணலனாலும் டிமோட்டிவேட் ஆகாதீங்க. நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே நான் மறுபடியும் புது மனுஷன் மாதிரி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும், மறுபடியும் ஒரு பிளான் போடணும். அதையும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு 100% எஃபர்ட் போடுங்க. முடியலனா ஓகே ஃபைன், முடியலனா நெக்ஸ்ட் டே மறுபடியும் பிளான் போடுங்க. ஆனால் பிளானிங்கை மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க. நைட்டே ஒரு 2 செகண்ட்ஸ் கூட ஆகாது நம்ம பிளான் போடுறதுக்கு. நைட்டே யோசிச்சுட்டு காலையில் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிட்டு இருங்க. அப்புறம் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சமாக ரெக்டிஃபை பண்ணுங்க. அப்புறம் இந்த கைடன்ஸ் வந்து நிறைய இடத்துல மிஸ்கைடன்ஸும் இருக்குது. நம்ம எது கரெக்ட் கைடன்ஸ் எது மிஸ்கைடன்ஸ்னு நம்ம தான் சூஸ் பண்ணணும். நம்ம இப்போ வந்து சில பேர் வந்து வேணுக்குனே காம்படிஷன் அவுட் ஆகணும், நம்மளும் அந்த காம்படிஷனுக்குள்ளே இருக்கும், இப்போ நம்ம அவங்களுக்கு மிஸ்கைடன்ஸ் பண்ணால் நம்ம வந்து உள்ள காம்படிஷனுக்குள்ளே போய்டும், அவங்க வெளியில் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு மிஸ்கைடன்ஸும் இப்போ நிறையா இருக்குது. ஸோ அப்போ அதனால் மிஸ்கைடன்ஸ்க்குலாம் போயிடாமல் நீங்கள் டெசிஷன் எடுங்க. நீங்கள் வந்து அந்த பொசிஷனே அவ்வளோ பெரிய பொசிஷன். ஸோ அப்போ அந்த சின்னது நம்ம விஏஓ ஆனால் கூட அவ்வளோ பெரிய பொசிஷன் நமக்கு அதை கொடுத்துருக்காங்க. அப்போது அதுக்கு நம்ம ஜஸ்டிஸ் பண்ணணும்னா நம்ம சின்னதுலேருந்தே நம்ம டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் நமக்கு இருக்கணும். நமக்கு இது கரெக்டாக தப்பா அதுக்கு தான் நம்ம படிக்கிறோம், அதுக்கு தான் நம்ம நாலேஜ் வளர்த்துக்கிறோம். ஸோ அது நமக்கு இந்த கைடன்ஸ் வந்து கரெக்டாக தப்பா, இவங்க சொல்கிறது மாதிரி நம்ம போனால் இதை அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதான்னு நம்ம செல்ஃபாக நம்மளை வந்து யோசிச்சுக்கணும். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் வந்து கொஞ்சமாக குறைச்சிட்டே வாங்க. இந்த ப்ராசஸில் நீங்கள் ஃபுல்லாக மோல்ட் ஆகிட்டிங்கன்னா யூ ஆர் ஃபிட்டுன்னு டிஎன்பிசி அழகாக உங்களை பொட்டென்ஷியல் கேண்டிடேட்டுன்னு நம்பி உங்களை அழகாக உள்ள அவங்க அப்சர்வ் பண்ணிப்பாங்க இன்டர்வியூவில். அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது எக்ஸ்பெக்டேஷன் விட்டுருங்க. நாளைக்கு ரிசல்ட் வர போகிறத பற்றி யோசிக்காதீங்க. இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது, இன்றைக்கி எக்ஸாமை நான் 100% பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நான் உங்களோட கொடுக்கப்பட்ட டியூட்டி ப்ரிலிம்ஸ் 3 ஹார்ஸில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். இன்றைக்கி எக்ஸாமுக்கு நான் அந்த 3 ஹார்ஸ்க்கு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். எக்ஸாமில் 2 மணி நேரத்தில் எனக்கு மறந்துருச்சு உட்காந்துட்டு நான் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு என்னோட 100% பொட்டன்ஷியல் கொடுத்துருவாங்க. அங்கேயும் மறுபடியும் ட்விஸ்ட் வைப்பாங்க, அங்கேயும் மறுபடியும் புதுசாக நிறைய கொஷின்ஸ் வரும். அதனால் ரிசல்ட்டை பற்றி அந்த இடத்துல யோசிக்காதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி எக்ஸாம் டைத்தில் அந்த 3 ஹார்ஸில் உங்களோட எவ்வளோ பொட்டன்ஷியல் கொடுக்குறீங்களோ அதை மட்டும் ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் புலம்புங்க, கஷ்டப்படுங்க, அழுதுங்க, அது எல்லாமே நெக்ஸ்ட் செகண்டரி. ரிசல்ட் அதுக்கப்புறம் தான் வரும். ரிசல்ட் வர எவ்வளோ டைம் இருக்குது அப்போ நீங்கள் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த 3 ஹார்ஸில் உங்களோட ப்ரெஷியஸ் டைம், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கான ப்ரெஷியஸ் டைமே அந்த 3 ஹார்ஸ் தான். அந்த ப்ரெஷியஸ் டைமை விட்டுறாதீங்க. அந்த ப்ரெஷியஸ் டைமில் உங்களோட எக்ஸிக்யூஷன் எந்த பால் போட்டாலும் 6 அடிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு போகணும். நீங்கள் உள்ளே போயிட்டு எந்த கொஷின் கொடுத்தாலும் எவ்வளோ கஷ்டமாக கொஷின் வந்தாலுமே முடியும், பண்ணுவோம். பெரிய கொஷின் வந்தால் பயப்படாதீங்க தயவு செஞ்சு. பெரிய கொஷின் வந்தால் சின்னதாக ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கும், உன் பேர் என்ன, அந்த மாதிரி தான் ஆன்சர் இருக்கும். அதனால் பெரிய கொஷினை பார்த்தா பயப்படாதீங்க. படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள், முடியலனாலும் நெகட்டிவ் மார்க் இல்லை, தெரியாத கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. உங்களோட 100% அங்கே கொடுத்தீங்கன்னா எந்த ஃபோர்ஸுமே உங்களால் ஸ்டாப் பண்ணவே முடியாது. நீங்கள் அங்கே உட்காந்து ரிசல்ட்ஸ் பற்றி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ரிசல்ட் எல்லாமே செகண்டரி. ரிசல்ட் வரும்போது அன்னைக்கு அழுதுக்கலாம், நம்ம வந்தால் ஹாப்பி, வரலனாலும் அன்னைக்கு அழுதுக்கலாம். ஆனால் நீங்கள் ரிசல்ட்டுக்கு முன்னாடி இதை பற்றி வரி பண்ணிக்காதீங்க. மெயின்ஸ்லையுமே நான் அப்படி தான் பண்ணேன். மெயின்ஸ் போகும்போதெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட் டே என்னோட இன்ஸ்டியூஷனில் வந்து கூப்பிட்டு ஸ்பீச் கொடுக்கும்போது என்னை சுற்றி 400 பேருக்கு மேலே நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு, இவ்வளோ பேர் கூட நம்மளும் கம்ப்ளீட் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் நான் என்ன யோசிச்சேன்னா ரிசல்ட் அப்புறம் பாஸோ ஃபெயிலோ வருதோ வரலையோ நம்ம உள்ளே போகிறோமோ போலையோ எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, நான் போகிறேன் எழுதுறேன் வர்றேன். மித்தவங்கெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணலன்னு அழுதுட்டுலாம் இருந்தாங்க. அவங்க இப்போ சர்வீஸ் கூட வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்கள பற்றினா நான் பயப்படல. நான் போனேன், எழுதினேன், எனக்கு கஷ்டமாக இருந்தது, எல்லாருக்குமே கஷ்டமாக தான் வந்திருக்கு. நான் எழுதிட்டே வந்தேன். நெக்ஸ்ட் டே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். திருப்பி அதே மாதிரி போனேன் வந்து 3 டேஸும் அந்த மாதிரி தான் எனக்கு போச்சு. 3 டேஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தேன். நமக்கு ரிசல்ட் வருமோ வராதோ. அப்புறம் 1 வீக் அப்புறம் நானே என்ன மோல்ட் பண்ணிக்கிட்டேன். வருதோ வரலையோ நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். அந்த ரிசல்ட் வந்து செகண்டரி. ரிசல்ட்டை பற்றி நீங்கள் டெப்டி கலெக்டர் ஆகணுன்ற எய்ம் இருக்கிறது ஓகே. ஆனால் இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பை நீங்கள் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்பயுமே என்னோட மேனேஜர் என்ன சொல்வார்னா, லாங் டேர்ம் கோல் இருக்கிறது ஓகே தேவை, ஆனால் ஷார்ட் டேர்ம் கோல் இருக்கணும். அந்த ஷார்ட் டேர்ம் கோல் பிரித்து வச்சிருந்தா தான் லாங் டேர்ம் கோலை உங்களால் அச்சீவ் பண்ணவே முடியும். நீங்கள் உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல் ப்ரிலிம்ஸ்க்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோ அதை ப்ரிப்பேர் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் கோல் மெயின்ஸ்க்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், இன்டர்வியூக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அந்த ஷார்ட் டேர்ம் கோலை 3த்துலையும் கரெக்டாக பண்ணேன். அப்புறம் லாங் டேர்ம் கோல் டெப்டி கலெக்டர் வந்துருச்சு. அதே மாதிரி நீங்கள் லாங் டேர்ம் கோல் நீங்கள் வந்து அது லாங் டேர்ம் கோலுமே நான் செகண்டரின்னு சொல்கிறேன். லாங் டேர்ம் கோலுமே அது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் பண்ணால் வந்துடும். அதனால் அதையுமே நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிக்காதீங்க. நீங்க இப்போதைக்கு உங்களோட எய்ம் என்னன்னு கேட்டா டெப்டி கலெக்டரா ஓகே ஃபைன், அது மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, வெளியில கூட சொல்லாதீங்க. நீங்க இப்போ எய்ம் என்னன்னு கேட்டா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும், அதான் உங்களோட எய்மா இருக்கணும். அப்புறம் கிளியர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த எய்ம் மெயின்ஸ் கிளியர் பண்ணணும், அதான் உங்களோட எய்மா இருக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களோட மனசுக்குள்ள வச்சிருந்த வெளியில சொல்லாத எய்ம் எல்லாருக்கும் உலகம் ஃபுல்லா சூப்பரா தெரியும். அதனால நீங்க வந்து அதை பத்தி வரி பண்ணாதீங்க. நீங்க ஷார்ட் டேர்மா என்னென்ன கோல் வச்சிருக்கீங்களோ அதை கரெக்டா இது பண்ணுங்க. எங்க லேர்னிங் கிடைச்சாலும் நீங்க கிராஸ் பண்ற கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கணும். அது வந்து அது நீங்கள் படிக்க ஆரம்பித்தா சுற்றி வளைச்சி எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். எழுத்து ரூம் அக்கா நமக்கு வந்து தெரியாமலே ஒரு கொஷின் அவங்களே வாய்க்குள்ள சொல்லிட்டு போவாங்க. அது நமக்கு எங்கேயாவது காதில் கேட்போம். அது நமக்கு வைட் ஓப்பனாக இருக்கணும். எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து நம்ம காது வந்து ஓப்பன்லேயே இருக்கணும். நம்ம வந்து கண்ணு பார்க்குற இடத்துல ஏதாவது ஒரு கொஷின் தென்படும். நான் வெளியில் வரும்போதெல்லாம் அந்த சென்னை கிராஸ் பண்ணி வரும்போதெல்லாம் ஸ்கீம்ஸ் நான் 2-3 இடத்துல பார்த்துருக்கேன். அது நிறைய இடத்துல ஆசாதிகா அம்ரித் சர்வ் எனக்கு கொஷின்ஸில் நிறைய தடவை மார்க் டெஸ்ட்டில் கேட்டிருக்கேன். அது நான் ட்ரெயினில் மெட்ரோவில் போகும்போது பார்த்துருக்கேன். அந்த மாதிரி வைட் ஓப்பனாக இருக்கணும். நம்ம வந்து என்ன கொடுத்தாலும் நம்ம வந்து ரிசிபியண்ட்டாக மட்டும்தான் இருக்கணும். எப்பயுமே நம்ம ரிசிபியண்ட்டாக மட்டும்தான் இருக்கணும். என்ன கொடுத்தாலும் நான் உள் வாங்கிப்பேன், எவ்வளோ கொடுத்தாலும் நான் தாங்குவேன், எவ்வளோ அடித்தாலும் நான் தாங்குவேன், எவ்வளோ கொஷின்ஸ் கொடுத்தாலும் நான் படிக்கிற கெப்பாசிட்டி எனக்கு இருக்கணும். நான் வந்து நீ என்ன கொஷின்ஸ் வேணால் கொடு, புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்கணுமா, வருத்தப்படக்கூடாது. நான் புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்க போகிறேன்னு நான் வந்து எஃபர்ட் எடுத்து கொடுங்க நான் படிச்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன். புரிஞ்சுட்டு படிங்க. மனப்பாடம் பண்ணால் இது ஒர்க் அவுட் ஆகாது. இது 10th 12th நம்ம அப்படி பண்ணோம். இது மனப்பாடம் பண்ணுற வேலையே இங்கே இல்லை. புரிஞ்சுட்டு படிக்கணும். இது வந்து ஃபெயிலியர் சக்ஸஸ் கிடையவே கிடையாது. நீங்கள் சப்போஸ் உள்ளே போனீங்கன்னா சர்வீஸ், உள்ளே போகலன்னா நம்மளோட ஓன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம குழந்தைக்கு நம்ம டாட்டருக்கோ சன்னுக்கோ சூப்பராக சொல்லிக் கொடுக்க முடியும். நான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு புரிய வச்சு சொல்லிக் கொடுப்பேன். அதுதான் நான் யோசித்தேன். என்னால் முடிஞ்சதுன்னா நான் சர்வீஸ் வாங்குவேன். இல்லைனா என்னோட ஏஜ் பார் வரைக்கும் நான் கண்டிப்பாக கிவ் அப் பண்ணியிருக்கவே மாட்டேன். கண்டிப்பாக நான் ஐடி ஃபீல்டுக்கு திருப்பி கூட போயிருக்கவே மாட்டேன். நான் கண்டிப்பாக ஏஜ் பார் வரைக்கும் ட்ரை பண்ணியிருப்பேன். ஏஜ் பார் முடிஞ்சும் எனக்கு சர்வீஸ் கிடைக்கலன்னா நான் இதுதான் பண்ணியிருப்பேன். என்னோட டாட்டருக்கோ சன்னுக்கோ என்னால் எவ்வளோ எஃபெக்டிவாக டெலிவர் பண்ண முடியும். ஏன்னா நான் இவ்வளோ வருஷம் படிச்சிருப்பேன். அப்போ நான் ஒரு டீச்சருக்கு எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்கும், எனக்கும் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நான் அப்போ அவங்களுக்கு புரிய வச்சு சொல்லிக் கொடுப்பேன். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் என்னென்னலாம் மனப்பாடம் பண்ணோன்னா அதெல்லாம் அவங்கள மனப்பாடம் பண்ண விடாமல் அவங்களுக்கு புரிய வச்சு சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு இன்னுமே நல்லா அவங்களுக்கு புரிய வச்சு நான் வந்து எப்படி நான் 21 ஏஜ் 22 ஏஜில் நான் எப்படி எந்த எலெக்ஷனுக்கு ஓட் போடுறேன்னு கூட தெரியாமல் நான் போனேன். ஆனால் அவங்கள ஒரு வெல் அவேர்டு சிட்டிசனாக நான் வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பேன். அதுதான் என்னால் பண்ண முடிஞ்ச வர்ஸ்ட் கேஸில் நான் அதுதான் என்னால் பண்ணியிருப்பேன். இதுதான் நான் முன்னாடி யோசிச்சு வச்சுருந்தேன். நான் வந்து ஏஜ் பார் வரைக்கும் நான் ட்ரை பண்ணி எனக்கு கிடைக்கலன்னா நான் இதுதான் பண்ணியிருப்பேன். என்னோட டாட்டருக்கோ சன்னுக்கோ நான் நல்லா சொல்லி கொடுப்பேன். நான் அவங்களுக்கு என்னென்னலாம் என்னால் இன்புட்ஸ் கொடுக்க முடியுமோ. இப்போது நார்மலாக இந்த டிஎன்பிசி ஜேர்னிக்குள்ளே வராதவங்க இருக்கிற பேரண்ட்ஸ்க்கும் எனக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அப்போ நான் அதை அவங்களுக்கு இன்பில்ட்டாக நான் சொல்லிக் கொடுப்பேன். அதுதான் நான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் கண்டிப்பாக இந்த அட்டம்ப்ட்டில் எனக்கு சர்வீஸ் கிடைக்கலனாலும் ஃபைனல் அட்டம்ப்ட் வரைக்குமே நான் கிவ் அப் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி பொண்ணு நான் கிடையாது. நான் வந்து லாஸ்ட் வரைக்கும் கிவ் அப் பண்ணியிருக்கவே மாட்டேன். இந்த டைம் கிடைச்சது ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்யூ, அவ்வளோதான். ஆனால் சப்போஸ் எனக்கு இந்த அட்டம்ப்ட் எனக்கு கிடைக்கல அப்படின்னா நான் செகண்ட் அட்டம்ப்ட் கண்டிப்பாக போயிருப்பேன். செகண்ட் அட்டம்ப்ட் இல்லை, என்னோட ஏஜ் பார் வரைக்கும் அவங்களோட க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆகி அவங்களே என்னை வெளியில் போகணும்னு சொன்னால் மட்டும்தான் நான் வெளியில் வருவேன். அந்த மாதிரி தான் யாருமே. இப்போது நான் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த எக்ஸாமில் 8th attempt 9th attempt கொடுத்து உள்ளே கிளியர் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஆனால் அவங்கள நான் இன்ஸ்பயர் ஆகுறது எல்லாருமே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணவங்களே பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறேன். ஆனால் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுறது 8th attempt 9th attempt உள்ளே போனவங்க தான். ஏன் அப்படின்னா அவங்க கிவ் அப்பே
பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற போல்ட்னஸ், அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்து, மென்டல் ஸ்ட்ரென்த், அவங்கெல்லாம் அன்றைக்கி ரிசல்ட் வரும்போது கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. நான் அவங்கள பார்த்து அவ்வளோ இன்ஸ்பயர் ஆனேன். எப்படி உங்களால் கிவ் அப் பண்ண முடியாமல் படித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் புரிஞ்சவங்க ஈஸியாக உள்ளே போயிடுவாங்க. புரியாதவங்க, அந்த ப்ராசஸ் புரியாதவங்க கொஞ்சம் கைடன்ஸ் வாங்கிக்கோங்க. செகண்ட் அட்டெம்ப்ட் கொடுங்க. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ஃபைன் டியூன் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் குறையும். சப்போஸ் நீங்கள் லாஸ்ட் அட்டெம்ப்ட் வரைக்கும் கண்டிப்பாக கிவ் அப் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் அட்டெம்ப்டில் உள்ளே போனாலும் டெப்டி கலெக்டர் தான், லாஸ்ட் அட்டெம்ப்டில் உள்ளே போனாலும் டிஎஸ்பி தான். அப்போ வரைக்குமே உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குது. சப்போஸ் லாஸ்ட் அட்டெம்ப்டில் உங்களோட லைஃப் டர்னிங் அந்த பாயிண்ட் வந்துருச்சு, ஒரு மேஜிக் நடந்துருச்சு அப்படின்னா உங்கள் லைஃப்பில் அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துடும். அதனால் நீங்கள் அதை கிவ் அப் பண்ணாதீங்க. லாஸ்ட் அட்டெம்ப்ட் வரைக்கும் உங்களை அந்த சிஸ்டம் உங்களை வெளியில் தள்ளுற வரைக்கும் நீங்கள் அந்த சிஸ்டமை விட்டு வெளியில் வராதிங்க. அந்த சிஸ்டமோட ப்ராசஸ் லாஸ்ட் அட்டெம்ப்டில் மேபி நீங்கள் ரேங்க் 1 ஹோல்டராக கூட இருந்திருக்கலாம். ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்குறீங்க? நீங்கள் உங்களுக்கு போக தான் மித்தது எல்லாமே. நீங்கள் அந்த ரேங்க் 1 ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டே கொடுக்காதீங்க. செல்ஃபிஷாக இருந்தால் தான் இதுக்கு முடியும். செல்ஃபிஷாக இருங்க. செல்ஃபிஷ் இன் த சென்ஸ் உங்களோட அச்சீவ்மெண்ட்டில் செல்ஃபிஷாக இருக்கணும். ஹெல்ப் பண்ணும் போது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே இருக்கணும். ஆனால் நீங்கள் உங்களோட அச்சீவ்மெண்ட்டில் நான் இது கண்டிப்பாக வாங்கியே தீருவேன், யார் என்ன சொன்னாலும் நான் வாங்கியே தீருவேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கணும், செல்ஃபிஷாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த லாஸ்ட் அட்டெம்ப்டில் நீங்கள் ஏஜ் பாருக்கு ஒரு முன்னாடி வருஷம் விட்டுட்டு போயிருப்பீங்க. நீங்கள் மட்டும் அந்த நெக்ஸ்ட் இயர் ஏஜ் பார் எங்கன்னா நீங்கள் தான் ரேங்க் 1 ஹோல்டர். தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களை தான் பேட்டி எடுக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க. லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நாட் ஈவன் மோர் தென் 1 இயர் 2 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக ஒரு சர்வீஸ் போயிடுவீங்க. அது டேம் ஷியராக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் கன்சிஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது குரூப் 1 சர்வீஸ்க்குள்ளே போகலன்னா நான் குரூப் 2 படிக்க ஆரம்பிச்சிட்டேன், மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ விடாமல் அந்த ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். என்றைக்குமே நீங்கள் ஸ்டாப்பே ஆகக்கூடாது. நீங்கள் அது பாட்டுக்கு எக்ஸாம் வருதா 6 அடிங்க, நெக்ஸ்ட் எக்ஸாம் வருதா அதுக்கும் 6 அடிங்க, நீங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த எக்ஸாம் என்னென்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸாம் என்றைக்குமே நமக்காக வளைஞ்சே கொடுக்காது. அது சிஸ்டம். அந்த சிஸ்டம் அப்படி தான். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ அதுதான் சிஸ்டம். அந்த சிஸ்டம்க்கு நம்ம தான் வளைஞ்சு கொடுத்து போகணும். அந்த சிஸ்டம்க்கு என்ன டிமாண்ட் பண்ணுதோ அந்த சிஸ்டம்க்கு என்ன டிமாண்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். நம்ம அது கூட வளைஞ்சு கொடுத்து ஓடணும். என்றைக்குமே சிஸ்டம் வளையவே வளையாது. நம்ம அதுக்கான நம்ம பார்த்து தேடி கண்டுபிடிச்சி நம்ம தான் அதுக்காக ஓடணுமே தவிர சிஸ்டம் என்றைக்குமே மாறவே மாறுது. சிஸ்டமை குறை சொல்கிறது அது we are not that officials. நம்ம சிஸ்டமை குறை சொல்ல முடியாது. நம்ம சிஸ்டம் அதுதான் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அது கூட ஓடணும். அதோட டிமாண்ட் என்ன இருக்கோ அது கூட நம்ம ஓடணும். இந்த எக்ஸாமுக்கு இதுதான் டிமாண்ட்னா அதுக்கான எஃபிஷியன்சி நமக்குள்ளே வளர்த்துக்கணும், அதுக்கான ஸ்கில் நமக்குள்ளே வளர்த்துக்கணும். அது கூட ஓடிட்டே இருந்து அது கூட யார்கிட்ட வேணால் கைடன்ஸ் கேளுங்க. எல்லாருமே நமக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்காங்க. அந்த கைடன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் இதை அச்சீவ் பண்ணிவிடுங்க. அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லெவலே வேறு. அந்த மேஜிக் மூமெண்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருங்க. அந்த மேஜிக் மூமெண்ட் வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கவே இருக்காது. அந்த மேஜிக் மூமெண்ட்டுக்காக கஷ்டப்படுங்க, அந்த மேஜிக் மூமெண்ட்டுக்காக ஓடுங்க. நான் அது மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த மேஜிக் மூமெண்ட்டுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ ஓடுறேன், லாஸ்ட்டாக அந்த ஒரு ட்ரீம்க்காக தான் ஓடுறேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த மேஜிக் மூமெண்ட்டுக்காக ஓடுங்க. அது மட்டும் விடாமல் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா 2 இயர்ஸ் அட் தி மேக்ஸ் 3 இயர்ஸில் நீங்கள் கண்டிப்பாக சர்வீஸ்க்குள்ளே போயிடுவீங்க. அது மட்டும் அஷ்யூர் பண்ண முடியும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்து எஃபர்ட் போடுங்க. நம்ம ஒர்க்கிங் விமனாக இருந்தால் நீங்கள் நைட்டு எஃபர்ட் போடுங்க. இல்லை நமக்கு அந்த சேலரி கண்டிப்பாக டிபெண்ட்டாக இருந்தாலும் நைட் எஃபர்ட் போடுங்க. இல்லை நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தோன்னா குழந்தைங்க தூங்குற நேரம் இல்லை மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சிக்கலாம். அப்போது 4 hours 5 hours எஃபெக்டிவாக படித்தா கூட நம்மளால் முடியும். நம்ம சமைச்சிட்டு இருக்கும் போது ரீகால் பண்ணுங்கள், சமைச்சிட்டு இருக்கும்போது கிண்டிட்டு இருக்கும் போது ரீகால் பண்ணுங்கள். பாலிட்டியில் ஆர்டிகல் 141 ஆர்டிகல் 142 என்ன அந்த மாதிரி ரீகால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வரவங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் நமக்கு அது தேவையில்லை. நான்லாம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் சாப்பிட்டுட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது சொல்லி பார்த்துட்டு இருப்பேன். அப்போல்லாம் என்ன லூஸ் மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு அது தேவையில்லை. நமக்கு இன்னைக்கு அவங்க என்ன பார்க்குறது வேற மாதிரி இருக்கும். நம்ம நடந்துட்டு இருக்கும் போது சொல்லி பார்க்கலாம். டைம் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நமக்கு அதுக்கு கொஞ்சமாவது வளைஞ்சு கொடுத்துட்டு போனால் டைம் நமக்கு கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் என்ன கேட்டால் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னும் எஃபெக்டிவாக படித்தேன். நான் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் படித்தேன். ஆனால் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளோ எஃபெக்டிவாக அவ்வளோ 24 ஹவர்ஸில் 8 hours எனக்கு ஒர்க் போயிடும். மிச்சம் இருக்க 5 hours நான் படித்தேன். அப்போது 24 ஹவர்ஸில் 13 hours எனக்கு எஃபெக்டிவாக இருந்தது. அதனால் ஒர்க்கிங் ஸ்டாஃப்னு கம்மியாக நினச்சிக்காதீங்க. ஒர்க்கிங் போகிறதுனால கம்மியாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் அவ்வளோ ப்ரொடக்டிவாக சொசைட்டிக்கும் அவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி கொடுக்குறீங்க, ஃபேமிலிக்கும் அவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி கொடுக்குறீங்க, செல்ஃபாக இண்டிவிஜுவலுக்கும் அவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி கொடுக்குறீங்க. உங்களை மாதிரி அவ்வளோ எஃபெக்டிவாக ப்ரொடக்டிவாக அந்த நாள் ஓடவே ஓடாது. அதனால் நீங்கள் ஒர்க்கிங்ன்றதுனால உங்களை குறைச்சி எடை போட்டுறாதீங்க. நீங்கள் அவ்வளோ ஒர்க்கிங்காக இருந்தீங்கன்னா இவ்வளோ பேருக்கு நீங்கள் ஒரு நாளுக்கு எவ்வளோ பேருக்கு நீங்கள்
நீங்கள் அவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் நீங்கள் நினச்சிட்டு அந்த மேஜிக் மூமெண்ட்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ் கூட. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த சர்வீஸ் மோட்டிவோட இதை படிங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு சர்வீஸ் மோட்டிவ் பண்ணுன்றதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வரீங்க. அந்த சர்வீஸ் மோட்டிவும் அதே மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஜாப் டியூட்டி என்னவோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்தாலே ஆல்மோஸ்ட் உங்களோட சர்வீஸ் மோட்டிவ் அதிலே வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும். நீங்கள் வந்ததுக்கப்புறமும் உங்களோட ரெஸ்பான்சிபிள் பார்த்துட்டு உங்களோட சர்வீஸ் மோட்டிவ் என்னவோ அதை மட்டும் நீங்கள் டெலிவர் பண்ணாலே ஓகே ஃபைன். உங்களுக்கும் பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் மை ஆஸ்பிரன்ஸ். தேங்க்யூ.